வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை, வயது 27. கடந்த 2024ஆம் ஆண்டு யானை தாக்கியதில் உதவி பாகன் உதயகுமார், அவரது உறவினர் சிசுபாலன் இறந்தனர். இத்துயர சம்பவத்திற்கு பிறகு கோயில் யானை மனநிலை, உடல்நலம், இருப்பிடம், உணவு பழக்கங்கள் குறித்து வனத்துறை கால்நடை டாக்டர்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறையும், உள்ளூர் கால்நடை டாக்டர்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறையும் பரிசோதனை செய்து வருகின்றனர். இன்று நெல்லை மாவட்ட வன கால்நடை டாக்டர் மனோகரன் தலைமையில் மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர் இளையராஜா, திருச்செந்தூர் கால்நடை டாக்டர் சுரேஷ் உடனிருந்தனர். யானை இருப்பிடம், குளியல் தொட்டி, சரவண பொய்கையில் யானை குளிக்கும் பிரத்யேக ஷவர் வசதியுடன் கூடிய குளியல் தொட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். யானையின் மனநிலை, உடல்நலம் குறித்து பரிசோதனை செய்தனர். கோயில் யானைகளுக்கு பக்தர்கள் சிலர் பிரெட் அல்வா, பிஸ்கெட், பிரெட், 5 ஸ்டார் சாக்லேட் உள்ளிட்ட தின்பண்டங்களை தருகின்றனர். இவற்றை உண்ணும் யானைகளுக்கு வயிறு ஒவ்வாமை ஏற்பட்டு வலியால் துடிக்கிறது. பசியின்மை ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் மெலிந்து உடல்நலம் பாதிக்கிறது. இதனால் யானைகள் மரணத்தை தழுவும் வாய்ப்புள்ளது. இயற்கை உணவுகளை மட்டுமே உண்டு யானைகள் ஆரோக்கியமாக வாழ்கின்றன. எனவே யானைகளுக்கு வெளிநபர்கள் உணவு, தின்பண்டங்கள், பழங்கள் கொடுக்க அனுமதிக்க கூடாது என பாகன் செந்திலிடம் அறிவுறுத்தினர். ஈரோடு கிராமம் ஒண்ணுல பழைய இரும்பு வியாபாரி வீட்டுல குவியலா பணக்கட்டு இருக்கிறத பார்த்து ரெய்டு வந்த அதிகாரிகளே மிரண்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஈங்கூர் பக்கத்துல இருக்கிற எல்லைமேடு ஊரை சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி செல்வகுமார். 6 வருஷமா ஜிஎஸ்டி கட்டாத இவர் வீட்டுல அந்த டிபார்ட்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் டீம் ஆபீசர்ஸ் திடீர்னு ரெய்டுக்கு வந்தாங்க. அதிகாரிகள் வந்ததை பார்த்ததுமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு இரும்பு வியாபாரி. பின்வாங்காத ஆபீசர்ஸ் டீம் செல்வகுமார் வீட்டை திறந்து மூல முடுக்கெல்லாம் சல்லடை போட்டாங்க. கட்டா பணம் இருந்ததை பார்த்து அதிகாரிகளே ஷாக் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சமில்ல, இரும்பு வியாபாரி வீட்டுல 8 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி தான் சரியா கட்டலன்னு பார்த்தா வருமான வரியும் கட்டல. இதனால ஐடி டீமும் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த செல்வகுமார் கிட்ட அதிரடி விசாரணை நடக்குது. ஏது இவ்வளவு பணம், ஏன் ஜிஎஸ்டி கட்டல, ஐடியும் சரியா கட்டலையே ஏன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அதிகாரிங்க ரவுண்டு கட்டிட்டாங்க. 8 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றின டீம் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் ஈங்கூர் ஏரியாவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து நேற்று சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னா இத்தனை லட்சம் கொடுக்கணும் கட்டாயம். இந்த தடவை சல்லி காசு நாம கொடுக்கல. எல்லா துறைகளிலும் கமிஷன் ஆட்சி
கமிஷன் கமிஷன் கமிஷன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஒரு புதிய கல்லூரியில கட்டடம் கட்டணுமா, கமிஷன் கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும். பத்திரப்பதிவு இழக்கல, சின்ன ஒரு பதிவு கூட லட்சக்கணக்கில் பணம் கப்பம் கட்டாம செய்ய முடியாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேச்சுக்கே இடமில்லை. என்னையா சாதிச்சாரு விஜய் ஆட்சிக்கு வந்தா, இந்த ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் புத்துநோயாக திகழக்கூடிய, விஷச்செடியாக இருக்கக்கூடிய ஊழல் கமிஷனை ஒழிச்சு கட்டியிருக்கிறார். யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இருக்கிறார்கள். அதிகாரிகள் இதையே ஊறி பாழாகப்பட்டவர்கள் பழையபடி வெளியே தெரியாம கமிஷன் வாங்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அதிகாரிகளோ அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்களோ தவறு செய்தால் கமிஷன் வாங்கினார், நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பார், தூக்கி எறிவார். வேற என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வந்து என்னையா சாகுதுன்னா, பற்றி படர்ந்திருந்த விஷச்செடியாக படர்ந்திருந்த கமிஷன் கட்டி கரப்ஷன் ஊழலை வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டார் விஜய். இனி படிப்படியாக நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு அவர் தமிழகத்தின் நலன்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கைகளுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன காரணத்துக்காக எடப்பாடியை முதலமைச்சராக்குவது என்றும், அதிமுக ஆட்சி அமைப்பது என்றும், வெளியிலிருந்து ஆதரவு எடுப்பது என்றும் ஒரு முடிவிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர்மீதியன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். உங்களுக்கு வழக்கமாக வந்து கொடுத்த ஜனாவின் வாசல் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக டாஸ்மாகிலே கோடி கோடியாக கொட்டப்பட்ட பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக வந்து கொண்டிருந்த பணம் அது தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஆட்சி எடப்பாடி நடத்தட்டும், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியில் இருந்த போது என்னென்ன பலன்களை அனுபவித்தோமோ அதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அன்றி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு அரசியல் மோசடி வேறொன்றும் இருக்க முடியாது. முதல்வராக இருந்த சகோதரர் ஸ்டாலின் அவர்களின் சாதனைகளுக்கு சொல்லி ஊருலா போய் ஓட்கள் 24 தொகுதிகள் அதில் ஜெயிச்சிருக்கு. எங்கள் பங்களிப்பு அதில் இருக்கு. இதற்கு மத்தியில திருச்சிக்கு ராஜினாமா செய்வார். அவர் தனிச்சின்னத்தான போட்டி போட்டாரு. நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம்ல, எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அவர் பண்ணுவார்.